ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஒரு வீடியோவில் இந்திய பிளேசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். என்ன பிளேஸ் அப்படிங்கிறது பிஹைண்ட் த சீன்ஸ் vlogல. ஸோ அந்த வீடியோ தான் இது. லெட்ஸ் ஸ்டார்ட். மார்னிங் 6 o'clock கிளம்பி 8 o'clock பஸ் ஏறணும். ஸோ நாங்கள் இருக்க பிளேஸ் தாம்நகர், அங்கேருந்து காந்திபுரம் போகணும். காந்திபுரம்ல உக்கடம் பஸ் ஏறிட்டோம். ஸோ அதை வீடியோ எடுக்கல. ஸோ உக்கடம் வந்தாச்சு. உக்கடம் டு பொள்ளாச்சி. பொள்ளாச்சி பஸ் ஏறிருக்கு. 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பொள்ளாச்சியிலேருந்தே வியூவில் சூப்பராக இருந்துச்சு. இதை நான் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டும் ரீச் ஆயாச்சு. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆப்போசிட்டில் வால்பாறை பஸ்ஸஸ் போகிற பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே போகிறதுக்கு கீழே டனல் வழியாக போகிற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு பஸ்ஸஸ் 20 minutes ஒன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு பஸ்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஃபுல் செகண்ட் பஸ் 5 minutesலேயே வந்துச்சு. ஸோ அதில் சீட் போட்டாச்சு. பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை பஸ் கிளம்புறக்கே 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இந்த டைம் ஃப்ரண்ட் சைட் சீட் கிடச்சிது. கொஞ்சம் எஸ்டேட் இருக்க ஏரியாக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஆலியார் டேமில் ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சு. அண்ட் இங்கேருந்து வால்பாறையே ஸ்டார்ட் ஆகுது. பென்ஸும் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஆலியார் டேம்ஸோட பஸ் ஸ்டாண்ட்லேயே இங்கே ஒரு மூலிகை கடை மாதிரி இருந்துச்சு. ஸோ சும்மா ஒரு விசிட்டை போட்டு வந்தாச்சு. எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ரெண்டு பஜ்ஜி வாங்கிட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறியாச்சு. ஆலியார் டேம் போகாட்டிலையும் இங்கேருந்தே நல்லா தெரிஞ்சிச்சு.
பஜ்ஜி வாங்கி சாப்பிட முடியல. நல்ல நல்ல வியூவை நான் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த வியூவில் சூப்பராக இருந்துச்சு டேமோட வியூ. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டை தாண்டும் பொழுது இந்த மாதிரி போர்டு கொடுத்துருப்பாங்க எவ்வளோன்னு பார்க்க. வால்பாறை இனி ரீச் ஆகல, ஆனால் ரீச் ஆன ஃபீல் இங்கேயே கிடச்சிச்சு. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ தான் வால்பாறையாக வந்திருக்கோம். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே என்ட்ரன்ஸ்லேயே விர வைக்கிற மாதிரி இங்கே ஒரு எல்லோ கலரில் ஃப்ளார் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துக்காகவே சொல்லலாம் இந்த ஊர் ஹெவன் அப்படின்னு. இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போனனால ஃபாகு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஒன் 1:40 தான் வால்பாறை பஸ் ஸ்டாண்டே ரீச் ஆனோம். வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் போனோடனே மழை வந்துச்சு. ஷூட்டிங் கேன்சல் ஆயிருந்தேன் நினச்சேன். கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்றுச்சு. இது ரெகுலர் தானாவும். வீடியோ ஷூட்டிங் கேன்சல் ஆகிடும் நினச்சிட்டு நான் இந்த வீடியோ ஷூட்டிங்கும் மூட் அப்செட் ஆகி எடுக்கல. நாங்கள் அப்படியே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஹோட்டலில் தேட ஆரம்பிச்சாச்சு. ஃபைனலாக ஹோட்டலில் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் R3 ஹோட்டல். இங்கே இருக்கவங்களும் நல்லாவே பேசினாங்க. அண்ட் 1 பிரியாணி ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஒரு சிக்கன் பிரியாணி 120 ரூபா. இங்கேருந்து கூழாங்கல் ரிவர் போய் ஷூட் பண்ணலாம் தான் இருந்தோம். அதுக்காக இவங்களே ஹோட்டலில் இருக்கவங்களே புக் பண்ணிட்டாங்க ஆட்டோவை. ஆட்டோக்காரும் ஃப்ரெண்ட்லியாக பேசி 20 ரூபீஸ் கம்மி பண்ணிட்டாரு. அண்ட் அந்த இடம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவரோட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கியாச்சு. ஃபைனலாக கூழாங்கல் ரிவரையும் ரீச் பண்ணியாச்சு. இங்கே மட்டும்தான் போய் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட். இங்கேலாம் போகிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் அங்கே அப்படி கொஞ்ச நேரம் ஷூட் பண்ணிவிட்டு கூழாங்கல் ரிவருக்கு வந்துவிட்டோம். இதில் ஒரு கோஇன்சிடென்ட் என்னென்னா இதுதான் 7th ஹெவன். அண்ட் நாங்கள் போனது ஜூலை 7th மந்த்தும் 7th அண்ட் டே 7. இந்த பிளேஸோட இதுவும் 7 ஹெவன். அண்ட் கூழாங்கல்லில் கொஞ்ச நேரம் கால் நினச்சிட்டு காற்று வாங்கிட்டு வந்தாச்சு.
பக்கத்தில் நாய்ஸே அந்தளவுக்கு இல்லை, வேறு லெவல் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வால்பாறை போயிட்டு டீ குடிக்காமல் இருந்தேன் எப்படி, அதை ஒரு டீ வாங்கி குடித்தாச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு. நான் அவசர அவசரமாக ஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே கிளம்பி இருந்தாச்சு. பிகாஸ் இது ஒன் டே ட்ரிப். அது மட்டும் இல்லாமல் இங்கே நானும் எங்கள் அப்பாவும் போயிருந்தோம். 2 பேர் போயிருந்தனால ஸ்பீடாக வந்துட்டோம். ஒரு ஹோம் ஸ்டேயில் நிறைய குரங்குங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே தான் பார்க்க முடிஞ்சிச்சு, வேறு எங்கேயும் பார்க்க முடியல. அதுவும் பிளாக் கலரில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இடத்த நேச்சர் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாடு புல்லை மேய்ச்சிட்ருக்கு, சூப்பராக இருந்துச்சு. உக்கடம் பஸ் ஸ்டாண்டும் வந்தாச்சு. வால்பாறை போயிட்டு டீ தூள் வாங்காமல் இருந்தால் அப்படி 2 டீ தூள் வாங்கியாச்சு. 2மே அரை கிலோ, மொத்தமாக 1 கிலோ, மொத்தமாக 260 ரூபா ஆச்சு. 1 130. டோட்டலாக 2 பேர் போகிறக்கு 900 ருபீஸ் எனக்கு ஆச்சு. உங்களுக்கு 700 ஆர் 500 கூட முடியலாம். நைட் வீட்டுக்காரருக்கு 10:30 கிட்ட ஆயிடுச்சு.